பழனி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. இது மாதிரியான சூழல்ல திருப்பரங்குன்றம் தர்காவில சந்தனக்கூடு நடத்துவதற்கு எதிரா போராட்டம் நடந்தது. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு தாமஸ் பிராங்கோ. வணக்கம் சார். வணக்கம். சார், சந்தனக்கூடு திருவிழாவின் முக்கியத்துவம் என்ன? ஏன் அது ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது சார்? நாம எப்படி ஆண்டுக்கு ஒரு முறை தீபாவளி கொண்டாடுறோமோ, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோமோ, ரம்சான் கொண்டாடுறோமோ, அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இந்த சந்தனக்கூடு திருவிழா என்பது ஒரு மத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆண்டுதோறும் இது நடந்து கொண்டிருக்கிறது. அது தொடர வேண்டும். இந்து மற்றும் இஸ்லாமிய பக்தர்கள் இணைந்து இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கான பின்னணி என்ன சார்? இது ஒரு ஐதீகம், நம்பிக்கை. நம்ம நாட்டுல காலம் காலமாக வெவ்வேறு மதத்தவர்கள் இணைந்து செயல்பட்டு இருக்கிறார். இப்பவும் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமானது சபரிமலை கோயில் கேரளாவில். சபரிமலைக்கு போகக்கூடியவங்க எல்லாம் முதல்ல வாவர்ன்றது இஸ்லாமியரை தரிசித்து விட்டுதான் அதுக்கு மேல மலையில நடந்து போய் சபரிமலை ஐயப்பனை வணங்கி விட்டு வருகிறார். நான் நேற்று கூட ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு அருமையான வீடியோ பார்த்தேன். அதுல எல்லா ஐயப்ப பக்தர்களும் சேர்ந்து முதல்ல இஸ்லாமிய பாடலை பாடுகிறார். அதைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தி பாடல்களை பாடுகிறார். இது இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களில் ஒரு கலாச்சாரமாக, பழக்கமாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். நாம ஒரு இந்து திருவிழான்னா கிறிஸ்தவர்களுக்கு வீட்டுல கொண்டு வந்து ஸ்வீட்டு கொடுக்கறதும், கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்தவர்கள் கொண்டு போய் கேக்கு கொடுக்கறதும், ரம்சானுக்கு இஸ்லாமியர்கள் நம்ம அழைத்து பிரியாணி கொடுக்கிறது, வீட்டுக்கு பிரியாணி கொடுக்கிறது, இதெல்லாம் காலமாக ஒரு மத ஒற்றுமை உள்ள ஒரு நாட்டுல இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பழக்கம். அதுல ஒரு பகுதியாகத்தான் இந்த திருவிழாவையும் பார்க்கணும். பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை முதலமைச்சர் பெயரோடு இணைத்து அவர் பேசி இருக்கிறாரு. இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நோக்கம் என்ன சார்? ரொம்ப சிம்பிள். பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் அந்த அமைப்பை சார்ந்தவர்களும் அது பல்வேறு பெயர்கள்ல, இந்து முன்னணி என்ற பெயர்ல, இந்து மகாசபா பெயர்ல, பல பெயர்கள்ல செயல்பட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரையில அவங்களுடைய அரசியல் லாபத்திற்காக மத பிரிவினையை உருவாக்குவது, மத கலவரங்களை உருவாக்குவது, பொய் பிரச்சாரங்களை செய்வது என்பதை காலங்காலமாக செய்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பகுதியாகத்தான் ஹெச் ராஜா இப்ப இல்ல, எப்பவுமே இந்த மாதிரி கலவரங்களை தூண்டி விடுவதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்தான் ஹெச் ராஜா. அவர் இப்போ அடுத்த தேர்தல் வரப்போறதுனால அதுக்கு முன்னால திமுகவுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பிரிவினையை உருவாக்குவதற்கு, திமுக மத நம்பிக்கை இல்லாதவர்கள், திமுக இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்வதற்காகத்தான் ஹெச் ராஜா செய்திருக்கிறார். தமிழ்நாடு பெரும்பாலும் ஒரு அமைதியான ஒரு மாநிலமாக தான் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னு எச் ராஜா அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? ஹெச் ராஜாவோட ஊர்ல ஏதாவது கலவரம் நடக்குதான்றத முதல்ல கேளுங்க. இல்ல தமிழ்நாட்டுல வேற எங்க கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது? உத்தரப்பிரதேசத்துல எத்தனை கலவரம் நடக்குது? பீகார்ல எத்தனை கலவரம் நடக்குது? மத்திய பிரதேசத்துல எத்தனை கலவரம் நடக்குது? என்னெல்லாம் அநியாயங்கள் நடக்கிறதுன்றதை அவர் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தமிழ்நாடு இதுவரைக்கும் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது. கலவரங்களை உருவாக்கி அரசியல் லாபம் தேடுவதற்காக அப்படியாவது கொஞ்சம் ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்காக ஹெச் ராஜா இப்படி பேசு. மத ரீதியான பிரிவினையை உண்டாக்குறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றமானது. இப்படி இருக்கும் பொழுது எச் ராஜா அவர்கள் பிரிவினையை உண்டாக்குறதும் வெறுப்பை ஏற்படுத்துறதும் வழக்கமா வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா தமிழக அரசு ஏன் இன்னும் ஒரு மேல நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க? என்ன நோக்கம் சார்? அதாவது அரசியல் சாசனம் தெளிவாக இது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை சொல்லி இருக்கிறது. இந்த நாட்டினுடைய எல்லா பிரஜைகளுக்கும் அவங்களுடைய நம்பிக்கையை உத்தரவாதப்படுத்தி இருக்கிறது. அது இஸ்லாமியர்களாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம், ஜெயினர்களாக இருக்கலாம், புத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம்,
கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக, எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய மதத்தை தொழுவதற்கு, நம்புவதற்கு, மத ஆச்சாரங்களை கடைபிடிப்பதற்கு, மத திருவிழாக்களை நடத்துவதற்கு அரசியல் சாசனத்துல இடம் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி மத கலவரத்தை உருவாக்குவது என்பது அரசியல் சாசனத்திற்கு அப்பாற்பட்டது. அதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். ஹெச் ராஜா மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கிறது. பல வழக்குகள்ல நீதிமன்றத்துல மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். ஆனா அவருடைய ஒரே நோக்கம் தமிழ்நாட்டுல ஒரு கலவரத்தை உருவாக்குவது. அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியும் RSS அமைப்பும் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. 1982 கன்னியாகுமரி மாவட்டத்துல மண்டைக்காடு கலவரம் என்று உருவாக்கியதில் அவர்களுக்கு மத ரீதியாக, அரசியல் ரீதியாக மதத்தை பயன்படுத்த முடிந்தது. அது அவங்களுக்கு ஒரு அரசியல் செல்வாக்கை உருவாக்கியது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் கலவரம் உருவாக்குறதுக்கான முயற்சியை செய்துட்டு இருக்காங்க. ஹெச் ராஜா உண்மையிலே தமிழக அரசு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், அவரை பிடிச்சு ஜெயில போடணும்ன்றதுதான் என்னுடைய. திருப்பரங்குன்றம் தர்கா விவகாரம் தென் மாவட்டங்கள்ல ஒரு அரசியல் பிரச்சனையா மாற்றப்படுகிறது. எதற்காக? வாக்குகளை பெறுவதற்காகவா சார்? நிச்சயமாக வாக்கு கொஞ்சமாவது கூடுதல் கிடைக்குதான்னு பாக்குறேன். இந்த கலவரம் உருவாக்கும் போது ஒரு வெறுப்பு உருவாகிறது. அப்ப அதுல யார் ஆட்சியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மேல வெறுப்பு என்பது கூடும். அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்க முடியுமே தவிர வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. மத நம்பிக்கையின் அடிப்படையிலேயே கிடையாது. மத நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னைக்கும் சேர்ந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மத ஒற்றுமை ஊர்வலங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறவருடைய வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கான இந்த முயற்சி. கலவரங்கள்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. கலவரங்களை உருவாக்கக்கூடியவங்க போய் கலவரத்துல நேரடியா ஈடுபடுறது இல்லை. மற்றவங்களை தூண்டி விட்டுட்டு அவங்க குளிர் காய்ந்து கொள்கிறார்கள், அவங்க பிழைச்சிக்கிறாங்க. சாதாரண மக்கள் அநியாயமாக கொல்லப்படுறதுதான் பார்த்திருக்கிறோம். இதுக்கு முன்னால பல்வேறு மத கலவரங்களின் போது கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த முயற்சியை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஒரே நேக்கம் தான், அரசியல்ல கொஞ்சமாவது நமக்கு கூடுதல் வாக்கு வர முடியுமா, தமிழ்நாட்டுல கால் ஒன்றுவதற்கு இது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கந்தர் பாதுஷா ஒரு மன்னரா அல்லது ஆக்கிரமிப்பாளரா என்ற ஒரு வரலாறு விவாதம் இப்போது ஏன் எழுப்பப்படுகிறது சார்? மன்னர்கள்னு பார்க்கும்போது எல்லா மன்னர்களும் ஆக்கிரமிப்பாளர்களாக இருந்திருக்காங்க. சேர, சோழ, பாண்டியர்கள்னாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வடநாடுகள் மீது படையெடுத்திருக்கிறாங்க, ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஒரு காலத்துல சோழ பேரரசு இந்தியா மட்டுமல்ல பல பக்கத்து நாடுகள் வரைக்கும் விரிவடைந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அவர் ஆக்கிரமிப்பாளர் அப்படின்னு சொல்றது மட்டும் எப்படி கரெக்டா இருக்கும்? வேற இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற எந்த மன்னர்கள் ஆக்கிரமிப்புகளை செய்யவில்லை. சிக்கர் மஹந்தர் பாஷாவை மட்டும் இப்போ தேவையில்லாம வம்புக்கு இழுக்கிறது என்பது அரசியல் லாபத்திற்காக. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. இப்போ இதற்கு மத்தியில ஒரு புதுசா ஒரு பிரச்சனைகளையும் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதற்கு மத்தியில சந்தனக்கூடு ஊர்வலம் திட்டமிட்டபடி முழுசா நடைபெறுமா? அதாவது கார்த்திகைக்கு இதே மாதிரிதான் தீபம் ஏற்றுவதுன்னு சொல்லி காலங்காலமாக தீபம் ஏற்றுக்கொண்டிருந்த இடத்தை விட்டு அப்பாற்பட்டு இன்னொரு தூண்லையும் கொண்டு போய் தீபம் ஏற்ற போறோம்னு பிரச்சனை பண்ணாங்க. அதுதான் கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட் ஒரு தவறான தீர்ப்பை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அந்த தீர்ப்புக்கு எதிராக இன்றைக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இறுதி முடிவு நீதிமன்றங்கள் சொல்ல வேண்டும். நீதிமன்றங்களே நீதிக்கு புறம்பாக, நீதியரசர்களே நீதிக்கு புறம்பாக செயல்பட ஆரம்பிச்சாச்சுன்னாக்கி இது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லதில்லை. எப்படி தீபம் ஏற்றுவதற்கு காவல்துறையும் தமிழக அரசும் உதவியாக இருந்து முறையாக கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதோ அதே மாதிரி இந்த சந்தனக்கூடு நிகழ்ச்சியும் காவல்துறையுடைய கண்காணிப்பில் முறையாக நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு. திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற விவாதம் இந்த ஆண்டு ஏன் இவ்வளவு தீவிரமா வெடித்தது? அதுக்கு பின்னணியில் இருக்கும் அரசியல் சக்திகள் யாரு சார்? ரொம்ப சிம்பிள். 2026 ஏப்ரல் மேல தேர்தல் வரப்போகுது. அப்ப அந்த தேர்தல்ல கொஞ்சம் ஓட்ட பெறுவதற்கு என்னெல்லாம் தவறான வழிமுறைகளை பயன்படுத்த முடியுமோ அந்த முறைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா தமிழக மக்கள் மத ஒற்றுமையை பாதுகாத்துக் கொண்டிருப்பவர்கள். தமிழகம் ஒரு அமைதி பூங்கா. இவங்க தூண்டி விடுறதுனால கொஞ்சம் ரவுடிகள் அந்த மாதிரி உள்ளவங்க வேணா கலவரங்களுக்கு போவாங்களே தவிர
சாதாரண மக்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கலவரத்திற்கு அவங்க துணை போக மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. சார், தர்காவுக்கு சொந்தமான இடங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற பகுதிகளுக்கு வருவாய்த்துறை பட்டா வழங்கியுள்ளதா? வக்ஃப் போர்டு சார்பாக ஆர்கியூ பண்ணும்போது அவங்க எங்களுக்கு ஏற்கனவே பட்டா இருக்குது, எங்களுக்கு ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதை முடிவு செய்ய வேண்டியது, அதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா அதை பார்க்க வேண்டியது நீதிமன்றமும் காவல்துறையும். அவங்க சரியான முடிவை எடுக்க வேண்டும். சார், திமுக இந்துக்களுக்கு எதிரானது கிடையாது. பாஜக தான் இந்த ஊரினுடைய அமைதி நிலையெல்லாம் வந்து குலைக்க மதவெறி அரசியலை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு திருமாவளவனுடைய கருத்துக்களை நீங்கள் ஆமோதிக்கிறீர்களா? முழுக்க முழுக்க ஆமோதிக்கிறேன். கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அறங்காவலர்கள் போடப்பட்டிருக்காங்க. அந்த துறை என்பது ஏராளமான கோவில்களை புதுப்பித்திருக்கிறது. கோவில்களில் நடந்த மோசடிகளை கண்டுபிடித்து சரி செய்திருக்கிறது. நிலங்களை மீட்டெடுத்து எடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க மத எதிரிகள்னு சொல்லி பாஜகவோ அல்லது அதிமுகவோ சித்தரிக்க முயற்சி செய்யறது வந்து ஒரு மாபெரும் தவறு. தோழர் திருமாவளவன் அவர்கள் அதுல சரியான நிலைப்பாட்டை எடுத்துட்டு இருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக தமிழக அரசியல்ல அவருடைய கருத்துக்களை வலுவாக பதிவு செய்கிறார். ஆழமாக யோசித்து விஞ்ஞான ரீதியாக சிந்தித்து அவர் பதில் சொல்றாரே தவிர அவர் ஏதோ யூகத்துல சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர், ஆய்வு செய்தவர், படித்தவர். கரெக்டா தான் அவருடைய அரசியல் கருத்துக்கள் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் தர்கா விவகாரம் குறித்து விரிவாக பகிர்ந்து கொண்ட திரு தாமஸ் பிராங்க் அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.